தேவகிக்கு கால் தரையில் நிற்கவில்லை. ஜெயந்தி, சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வை. நல்ல நேரத்தில் தான் வீட்டை விட்டு கிளம்பணும். ஆமாம், பூ பழம் தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எதுவும் மறக்கலையே? எல்லாத்தையும் சரியாக பார்த்து எடுத்து வச்சுக்க. அப்புறமா கிளம்புற நேரத்தில் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் படுத்தாத என்று தன் மூத்த மருமகளிடம் சராமாரியாக வேலைகளை ஏவிக்கொண்டிருந்தாள் மாமியார் தேவகி. இன்று தேவகியின் இளைய மகன் வசந்தனுக்கு பெண் பார்க்க கிளம்ப வேண்டும். அதற்கான ஆயத்தங்கள் தான் நடந்து கொண்டிருந்தது. மூத்த மருமகள் ஜெயந்தி பம்பரம் போல் சுழன்று வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ரங்கராஜன் தேவகி தம்பதியருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் செந்தில்நாதனுக்கு படிப்பில் நாட்டமில்லை. 10ஆம் வகுப்பில் பாஸ் ஆவதற்கு தேவையான மதிப்பெண்கள் மட்டுமே வாங்கி எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ படித்துவிட்டு இப்போது எலக்ட்ரீஷியனாக வேலை செய்கிறான். நிரந்தரமில்லாத வருமானம். மாதம் 20,000 25,000 வரைக்கும் சம்பாதிப்பான். இளையவன் வசந்தன் நன்றாக படித்ததால் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து இப்போது ஐடி கம்பெனியில் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். செந்தில்நாதனுக்கு திருமணம் முடிந்து 5 வருடங்கள் முடிந்துவிட்டது. 4 வயதில் ஒரு குழந்தையும் 1 வயதில் ஒன்றுமாக 2 பெண் பிள்ளைகள். வீட்டு நிர்வாகம் முழுவதும் அம்மா தேவகியின் கையில்தான். கணவன் ரங்கராஜன் பென்ஷன் பணம் மாதம் 10,000. மூத்த மகனின் சம்பாத்தியம், இளைய மகனின் சம்பாத்தியம் எல்லாமே நிர்வகிக்கும் பொறுப்பு தேவகியுடையது. அப்பா இது எதிலும் தலையிடவே மாட்டார். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு ஃப்ரீயாக காலையில் பேப்பர் படிப்பது, காலை மாலை நடைப்பயிற்சி, நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது என்று தன் ஓய்வு நாட்களை சந்தோஷமாக கழித்து கொண்டிருந்தார். அவருக்கு இருக்கும் இன்னொரு கடமை வசந்தனின் திருமணம்தான். அவனுக்கும் ஜெயந்தியைப் போலவே பொறுமையான அமைதியான உறவுகளை புரிந்து கொண்டு நடக்கும் ஒரு குணவதியான பெண் கிடைத்துவிட்டால் பெற்றவர்களின் கடமை இனிதே முடிந்துவிடும். திருமணத்திற்கு பெண் பார்க்கப் போகிறேன் என்று வசந்தன் எவ்வளவு சந்தோஷமாகவும் எதிர்பார்ப்புகளுடனும் இருந்தானோ அதே அளவு சந்தோஷம் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் இருந்தாள் ஜெயந்தி. அதற்கு காரணம், வசந்தனின் திருமணம் முடிந்துவிட்டால் வீட்டிற்கு தன் வயதை ஒத்த ஒரு பெண் வந்து விடுவாள். தன் தோழியாகவும் சகோதரியாகவும் அவளிடம் தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். வீட்டு வேலைகளில் ஒருத்தியாக கிடந்து அவதிப்பட தேவையில்லை. ஒத்தாசைக்கு ஆள் கிடைக்கும். அதோடு அவ்வப்போது தன் மாமியாரின் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்க முடியவில்லை என்றாலும் வாய்விட்டு புலம்புவதற்கு அல்லது கேலி பண்ணி சமையலறையில் கிசுகிசுப்பாக பேசி சிரிப்பதற்கோ துணைக்கு ஒரு ஆள் கூடிய சீக்கிரம் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்பதுதான். வண்டி வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாம். எல்லாத்தையும் சரியா பார்த்து எடுத்துட்டீங்களா? செந்தில், வசந்த் வாங்கடா என்று ரங்கராஜன் குரல் கொடுக்க ஏற்கனவே புக் செய்து காத்து கொண்டிருந்த காரில் எல்லோரும் ஏறினார்கள். ஜெயந்தி வீட்டை பூட்டிவிட்டு, பூட்டை இழுத்து பாத்தியா? பார்த்துட்டேன் அத்தை, எல்லாம் சரியா இருக்கு. அடுத்த அரை மணி நேரத்தில் பெண் வீட்டை அடைந்தனர். வசந்தன் நல்ல உயரம், அடர்த்தியான கேசம், கூரிய நாசி, சுருண்ட முடி. அவனுக்கு ஏற்றது போலவே அஞ்சலியும் அவனின் தோல் உயரம், சிவப்பு நிறம், எடுப்பான முகம். அவளை பார்த்தவுடன் பிடித்து விட்டது வசந்தனுக்கு. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் தேவகி. எங்கள் பொண்ணு எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கா. இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறா. மாதம் 25,000 சம்பளம். அவளுக்கு வேலைக்கு போய் தான் சொந்த காலில் நிற்கணுங்கிற ஆசை எப்பவுமே உண்டு. எனக்கு ஆம்பளை பசங்க இல்லை, இவ ஒருத்தி தான். அதனால் அவளுக்கு எல்லா விஷயத்தையும் சுயமாக முடிவு எடுக்கிற அளவுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் என்றார் அஞ்சலியின் அப்பா. இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியாமல் தேவகியும் ரங்கராஜனும் அவரையே பார்க்க அஞ்சலியின் அப்பா தொடர்ந்தார். கல்யாணத்துக்கு பிறகும் அவள் வேலைக்கு போக நீங்கள் சம்மதம் சொன்னால் இந்த கல்யாணம் நடக்கும் என்றார். அட, இவ்வளவுதானா? வாயில்லம் பல்லாக தேவகி. மாதம் தன் கஜானாவுக்கு இன்னும் ஒரு 25,000 ரூபாய் வந்து சேரப்போகிறது என்றால் கசக்கவா செய்யும்? கல்யாணத்துக்கு பிறகும் உங்கள் பொண்ணு விருப்பப்படியே அவள் வேலைக்கு போகலாம். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. பிறகு இன்னொரு சந்தோஷமான விஷயம், என் பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே அரசாங்கத்தில் டீச்சர் வேலையும் கிடைச்சிடும். அவள் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கா. ஓ, ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்போது நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல தேதியாக குறிச்சிடலாம். வீட்டில் எல்லோருக்கும் சந்தோஷம், ஜெயந்தியை தவிர. வேலைக்கு போகும் பெண் என்றால் தான் ஒற்றையாளாக திரும்பவும் அடிப்படையில் கிடந்து காலமெல்லாம் எல்லோருக்கும் வடித்து கொட்ட வேண்டுமே. வருபவள் வேலைக்கு செல்பவள் என்பதால் அவளுக்கும் சேர்த்து வேலை செய்ய வேண்டுமோ? ஏம்மா அஞ்சலி, உனக்கு சமைக்க தெரியுமா?
இல்லை ஆண்டி, படிப்புன்னு இருந்துட்டேன். பிறகு வேலை, அதனால் அடுப்படி கிட்ட கூட நான் போனது கிடையாது. அம்மா தான் சமைப்பாங்க என்று அவள் அம்மாவை பார்க்க, ஆமாங்க, அவளை நாங்கள் இது வரைக்கும் சமைக்க விட்டதே இல்லை. எனக்கு எப்போவாவது உடம்பு சரியில்லைன்னா சாப்பாடு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்குவோம் என்றாள் பெருமையாக. அதனால் என்ன, சமையல் தானே, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் என்னோட மூத்த மருமக ஜெயந்தி தான் சமையல். அவளும் உன்ன மாதிரி தான். கல்யாணம் ஆகி வரும்போது ஒன்றுமே தெரியாது. நான் தான் அவளுக்கு எது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன் என்றாள் தேவகி வரப்போகும் மருமகளை சமாதானப்படுத்தும் முயற்சியில். இரு வீட்டாரும் பரஸ்பரம் பிடித்து போக திருமணமும் சொந்த பந்தங்கள் சூழ வெகு விமர்சையாக நடந்தேறியது. திருமணத்தில் பெண் பார்க்க ஆரம்பித்ததில் இருந்து திருமணம் நடந்து முடியும் வரை எக்கச்சக்கமான வேலை ஜெயந்திக்குத்தான். பெண்டு கலந்து விட்டது அவளுக்கு. பெண்களுக்கு அவ்வப்போது புகுந்த வீடு சலிப்பு தட்டும்போது தன் பிறந்த வீட்டிற்கு சென்று அம்மாவை சமைக்க சொல்லி ஆசை தீர சாப்பிட்டு ஓய்வெடுத்து சொந்த பந்தம் பக்கத்து வீடு என்று கதை பேசி ஒரு வாரம் சந்தோஷமாக இருந்துவிட்டு வருவார்கள். ஜெயந்தியின் தோழிகளும் அதே போல்தான். என்னால் முடியல, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவு விட்டாச்சு, 10 நாள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று செல்வதுண்டு. ஆனால் ஜெயந்திக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. சிறு வயதிலேயே அம்மா இறந்துவிட அவளும் அப்பாவும் தான். அப்பா இப்போது ஒரு பெரிய வீட்டு பால் பண்ணையில் அங்கேயே தங்கி வேலை பார்க்கும் பண்ணை ஆளாக இருக்கிறார். அவருக்கு வேளா வேலைக்கு சோறும் தங்கும் இடமும் சம்பளமும் அங்கேயே கிடைத்துவிட அது அவருக்கு சௌகரியமாகி போனது. அதனால் ஜெயந்திக்கு புருஷன் வீட்டை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை. ஒருத்தியாக உழைத்து ஓடாய் தேய்ந்து கொண்டிருந்தாள். திருமணம் முடிந்து வசந்தனும் அஞ்சலியும் சடங்கு சம்பிரதாயங்கள், சம்மந்தி விருந்து, உறவினர்களின் உபசரிப்பு என்று வீட்டில் நிலை கொள்ளவே 1 மாதம் ஆனது. ஜெயந்தி காலை 5 மணிக்கு எழுந்தாள். தன் காலை உணவு தயாரித்து மதியம் செந்தில்நாதனுக்கும் வசந்தனுக்கும் மதிய உணவு பாக்ஸ் கட்டி பள்ளிக்கு போகும் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து அதற்குள் வாக்கிங் போய்விட்டு வரும் மாமனாருக்கு ராகி கஞ்சி செய்து கொடுத்து என்று எல்லா வேலைகளுக்கும் நேரம் சரியாக இருக்கும். காய்கறிகள், கீரை, பால், தயிர், பழங்கள் என்று வேண்டியதை ரங்கராஜன் வாங்கி வந்து கொடுத்து விடுவார். அதனால் தினமும் பையை தூக்கி கொண்டு மார்க்கெட்டிற்கு போகும் வேலை மட்டும் ஜெயந்திக்கு இல்லை. ஏம்மா அஞ்சலி, உன் வேலைக்கு இன்னும் எத்தனை நாள் லீவு இருக்கு? லீவு முடிஞ்சிருச்சு ஆண்டி, இன்னும் 2 நாளில் போய் ஜாயின் பண்ணணும். ஜெயந்தி திங்கக்கிழமையிலேருந்து அஞ்சலிக்கும் சேர்த்து மதியத்துக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துடு. அவளும் காலையில் 8:30 மணிக்கே போகணுமா, வசந்தன் கூடவே கிளம்பணுமாம் என்றார் தேவகி. சரிங்க அத்தை என்றாள் ஜெயந்தி. ஜெயந்திக்கும் மற்ற பெண்களைப் போலவே படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருந்தது. ஆனால் அவளுடைய அம்மா அவள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது உடல்நலக் குறைவினால் இறந்துவிட எப்படியோ கஷ்டத்தோடு கஷ்டமாக படித்து 12ஆம் வகுப்பை பாஸ் செய்துவிட்டாள். அதன் பிறகு அவளால் கல்லூரிக்கு சென்று படிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு பிறந்த வீட்டில் சமையல், வீட்டு வேலை என்று இருந்தவளுக்கு புகுந்த வீட்டிலும் அதுவே வாழ்க்கை என்றாகிவிட்டது. தினமும் எல்லோருக்கும் முன்பாக காலை 5 மணிக்கு எழுந்து எல்லோரும் தூங்கச் சென்ற பிறகு இரவு 10:30, 11 மணிக்குத்தான் அவளுக்கு அன்றைய பணியிலிருந்து ஓய்வு. மாதம் முழுவதும் விடுப்பில்லாத வேலை நாட்களுக்கு சம்பளமில்லாத வேலையாள் அவள். வீட்டிற்கு இன்னொரு மருமகள் வந்துவிட்டால் தன் வேலையை பங்கு போட ஆள் வந்துவிடும் என்று நினைத்த ஜெயந்திக்கு வேலை இன்னும் அதிகமாகி போனது. இப்போது வீட்டில் 3 சம்பாதிக்கும் நபர்கள். அஞ்சலி வேலைக்கு போக ஆரம்பித்ததிலிருந்து அவளுடைய மவுசு கூடி போனது. வீட்டில் 2 மருமகள்கள் இருக்கும்போது அதில் ஒரு மருமகள் மட்டும் சம்பாதிக்கும் பட்சத்தில் சம்பாதிக்கும் மருமகளை போற்றுவதும் வீட்டில் இருந்து வீட்டு வேலை பார்க்கும் மருமகளை உதாசீனப்படுத்துவதும் நிறைய வீடுகளில் நடக்கத்தான் செய்கிறது. அதுதான் இங்கும் நடந்தது. காலை அஞ்சலி வேலைக்கு கிளம்பும் போதும் மாலை வேலை முடிந்து வீடு திரும்பும் போதும் சிறப்பான கவனிப்பு இருந்தது. தேவகி 2 மருமகள்களையும் பாரபட்சமாகவே நடத்தினாள். காரணம், இளைய மகன் வசந்தன் மற்றும் அவன் மனைவி அஞ்சலியின் சம்பளம் மாதம் 1.25 லட்சத்தை கைக்கு வந்தது. ஆனால் செந்தில்நாதனின் சம்பளம் அஞ்சலி வாங்கும் சம்பளத்தை விட 5,000 10,000 தான் அதிகம். 1 மாதம் வேலைக்கு சென்ற அஞ்சலி திடீரென்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள். அவள் வேலை செய்யும் பள்ளியில் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. அந்த பள்ளி தன் புகுந்த வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. அதனால் அந்த வேலையை விட்டுவிட்டு வேறு பள்ளியில், அதாவது வீட்டிற்கு அருகாமையிலேயே இருக்கும் பள்ளியில் வேலைக்கு முயற்சி செய்ய போவதாக கூறினாள். என்னம்மா அஞ்சலி, திடீர்னு இப்படி சொல்கிற?
உன்னை நான் புத்திசாலி பொண்ணுன்னல்ல நினச்சேன். ஆனால் நீ என்னடானா வேலையை விட போகிறேன்னு சொல்கிறியே. என்னால் முடியலை அத்தை. அங்கே ரொம்ப டார்ச்சர். கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே 2 மடங்கு வேலை வாங்குறாங்க. மதியம் சரியாக சாப்பிடக்கூட நேரம் இருக்கிறது இல்லை. இந்த டிராஃபிக்கில் போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரம். அதான் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லையே ஜாப் வேக்கன்சி இருக்கான்னு பார்க்குறேன். சரிம்மா, சீக்கிரமாக பாரு. ஆனால் ஒன்று, நீ வேலையை விடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்கணும் என்று குறைப்பட்டு கொண்டே சென்று விட்டாள் தேவகி. இனி அடுத்த மாதம் கைக்கு வரும் பணம் குறையும் என்ற கவலை இப்போதே வந்துவிட்டது அவளுக்கு. வேலையை விட்டதிலிருந்து அஞ்சலியும் ஜெயந்தியுடன் சேர்ந்து சமையலை கவனித்து கொண்டாள். ஜெயந்தியின் குழந்தைக்கு வீட்டு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். எழுதவும் படிக்கவும் வைத்தாள். இதனால் ஜெயந்தியின் வேலைப்பளு பாதிக்கு பாதி குறைந்து விட்டது. அவ்வப்போது சமையலறை பக்கம் வரும் மாமியார் தேவகி, ஏமா நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு இங்கேயே சமையல் கட்டிலேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி? சீக்கிரமா நல்ல வேலையா பாரு என்று ஞாபகப்படுத்திவிட்டு சென்றாள். அன்று ஞாயிறு மாலை செந்தில்நாதனும் அஞ்சலியும் வெளியில் கிளம்பி கொண்டிருந்தார்கள். அக்கா, நாங்கள் இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு அப்படியே ராத்திரி சாப்பாடு வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் சமைக்க வேண்டாம் என்றாள். அவர்கள் இருவரும் ஜோடியாக கிளம்பி செல்வதை பார்க்கும்போது ஏக்கமாக இருந்தது ஜெயந்திக்கு. இப்படி ஒரு நாள் கூட தன் கணவனுடன் அவள் வெளியில் சென்றதே கிடையாது. அப்படி போக வேண்டும் என்றாலும் மாமியாரிடம் அனுமதி வாங்க வேண்டும். அவளுக்கும் வெளியில் செல்ல ஆசையாகத்தான் இருந்தது. அன்று இரவு ஜெயந்தி செந்தில்நாதனிடம் இதை பற்றி பேசினாள். உங்கள் தம்பியும் அஞ்சலியும் இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு அப்படியே வெளியில் சாப்பிட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ அப்படியா என்றான், முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல். ஏங்க, நம்மளும் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, தினமும் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலை அடுப்படியில் கிடந்து ரொம்ப வெறுத்து போகுது. இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு மாற்றமாக இருக்கும், மனசுக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் என்றாள். நீ சொல்கிறது எல்லாம் சரிதான் ஜெயா. ஆனால் என் தம்பி நல்லா சம்பாதிக்கிறான். என்னை விட அவனுடைய சம்பளம் 3 மடங்கு அதிகம். அவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படலாம். ஆனால் நம்ம அவங்களுக்கு போட்டியாக அதே மாதிரி பண்ண முடியுமா? ஐயையோ, நான் அவங்களோட போட்டி போடலைங்க. என்னோட ஆசையை தான் சொன்னேன். அதுவும் ஒன்றும் பேராசை இல்லையே. அவங்க அதிகமாக செலவு பண்ணி சினிமா ஹோட்டல்னு போனாங்கன்னா நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பீச்சு, தள்ளுவண்டி, ரோடு கடைன்னு சாப்பிடலாமே என்றாள். ஆனால் குழந்தைகளை எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேங்க என்றாள். சரி, நான் அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன் என்றான். அடுத்த நாள் மாலை சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்த செந்தில்நாதன் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல், அம்மா, அகல்யா குட்டி பீச்சுக்கு போகணும்னு சொல்கிறா. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளெல்லாம் சொன்னாங்களாம். அதான் கடல் அலையை பார்க்கணும்னு சொல்கிறா என்று தன் மகளின் பெயரை வைத்து பேச்சை ஆரம்பித்தான். திடீர்னு என்ன பீச்சுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு உன் பொண்ணுக்கு? சரி சரி, சாயங்காலமாக கூட்டிகிட்டு போயிட்டு வா. நானும் பார்க்குறேன். இந்த கால் வலி குறைஞ்சதுன்னா நானும் வர்றேன். ரொம்ப நாள் ஆச்சு பீச்சு பக்கம் போய் என்று குண்டை தூக்கி போட்டாள் தேவகி. அதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல் சற்று நேரம் யோசித்து கொண்டே நின்றான் செந்தில்நாதன். நானும் வருகிறேன் என்று சொல்லும் அம்மாவை எப்படி வேண்டாம் என்று சொல்வது? சமையல் அறையில் டீ போட்டு கொண்டிருந்த ஜெயந்தி இதை கவனிக்க தவறவில்லை. அவளுக்கு இது ஏமாற்றமாகத்தான் இருந்தது. கண்களில் நீர் கோர்த்து நின்றது. ஆத்திரமும் அழுகையும் நெஞ்சை பாரமாக்கியது. டீயை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். ஜெயா, நான் அம்மா கிட்ட பேசினேன். அவங்க சரின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களும் வர்றேன்னு என்று அவன் முடிப்பதற்குள் மனதில் பாரமாய் நின்ற ஆத்திரம் கண்ணீராய் வெளிப்பட்டது. நீங்கள் எதுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க? நானும் என் பொண்டாட்டியும் போகிறோன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் உங்கள் அம்மா அதை கேவலமாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லி தானே குழந்தை பேரை சொன்னீங்க. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஏன் தலையெடுத்து இந்த சமையல் அறையிலேயே கடந்து புழுங்கணும்னு இருக்குது என்று தன் கண்ணீரை சேலை முந்தானையில் துடைத்து கொண்டாள். அவளை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது செந்தில்நாதனுக்கு. இத்தனை நாட்களாய் எதுவும் கேட்காத அவள் இன்றுதான் இப்படி ஒரு ஆசையை கேட்டிருக்கிறாள். அதுவும் தம்பியும் தம்பி மனைவியும் வெளியில் செல்வதை பார்த்த ஆசையில். செந்தில்நாதனுக்கு ஜெயந்தியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை. சரி ஜெயா, அழாத. நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பீச்சுக்கு போகிறோம். அதுக்கு நான் உத்தரவாதம் என்று அவன் கூறியதும் அவள் சற்று சமாதானமானாள். சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்த செந்தில்நாதன் திரும்பவும் அம்மாவிடம் சென்றான். அம்மா சீரியல் பார்த்து கொண்டிருக்க அப்பா புத்தகம் வாசித்து கொண்டிருந்தார். அம்மா 6 மணிக்கு கிளம்புறோம். ஜெயந்தியும் வர சொல்லியிருக்கேன். அதான் ராத்திரி சாப்பாடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடவா என்றான் மெதுவாக.
மகன் பக்கம் திரும்பாமல் சீரியலில் கண்களை வைத்து கொண்டு மகன் சொல்வதை காதில் வாங்கி கொண்டு அவன் பேசி முடித்ததும் பார்வையை அவன் பக்கம் திருப்பி அவனை ஏற இறங்க பார்த்தாள் தேவகி. தேவகி ஏதோ சொல்ல வாய் திறப்பதற்குள் புத்தகம் வாசித்து கொண்டிருந்த ரங்கராஜன், சரி போயிட்டு வாங்க, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், வெளியில இருந்து சாப்பாடு அதெல்லாம் வாங்க வேண்டாம், அஞ்சலி வந்ததும் மாவு இருக்கு, நாங்கள் பார்த்துக்கிறோம், தேவகி அவனுக்கு பணம் கொடுத்தனுப்பு என்று அவர் கூறியதும் தேவகிக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. எதுவும் பேசாமல் சென்று பீரோவிலிருந்து பணத்தை எடுத்து வந்து கையில் கூட கொடுக்காமல் டேபிளின் மேல் வைத்தாள். செந்தில்நாதன் அம்மாவிடம் சம்மதம் பெற்று வருவதற்குள் 1 வயது குழந்தை தூங்கிவிட்டது. நம்ம பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு போகலாம், குட்டி பையன் தூங்கிட்டான், அம்மா கிட்ட சொல்லிட்டு அவனை வீட்டிலேயே விட்டுட்டு போகலாம் என்றான் செந்தில்நாதன். மீண்டும் சீரியலில் மூழ்கியிருந்த அம்மாவிடம் வந்தவன், அம்மா குட்டி தூங்குறான், அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம், நாங்கள் போயிட்டு வரோம், அவனை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றான். ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த தேவகி செந்தில்நாதனை எரித்து விடுவதைப் போல பார்த்தாள். புதுசாக கல்யாணம் ஆனவங்க வெளியில் போகிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் பொண்டாட்டி அவங்களோட எசிலி போட்டுக்கிட்டு அவளும் வெளியில் போய் சுற்றணும்னு நினைக்கிறா. அதை தட்டி கேட்க முடியலை உன்னால். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்கிறியா என்று பொரிந்து தள்ளினாள். அதற்குள் ஜெயந்தி ஒரு குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கையில் ஒரு குழந்தையை பிடித்து கொண்டு வெளியே வர செந்தில்நாதன் எதுவும் பேசாமல் அவளுடன் நடந்து சென்றான். பெற்ற தாய் அதிகம் சம்பாதிக்கும் மகனுக்கு மரியாதை கொடுப்பதும் குறைவாக சம்பாதிக்கும் தன்னை கீழ்த்தரமாக நடத்துவதையும் செந்தில்நாதனால் உணர முடிந்தது. சிறிது நேரம் பீச்சில் குழந்தையுடன் மணல் வீடு கட்டி விளையாடினான். தூங்கும் குழந்தையை மடியில் வைத்து கொண்டு கடல் அலையையே பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் ஜெயந்தி. அவள் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை கவனித்த செந்தில்நாதன் அவள் அருகில் போய் உட்கார்ந்தான். என்ன ஜெயா, வெளியே போகணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாக கடலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க? யாரை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பார்த்தும் பயப்படாமல் சந்தோஷமாக அது போக்குல குதிச்சு ஓடி வர்ற இந்த அலைகளை பார்க்கும்போது பொறாமையாக தோணினாலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றாள். எதுவும் பேசாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த செந்தில்நாதன், எனக்கு புரியுது ஜெயா, அம்மா தாம் பெத்த பிள்ளைங்கள்கிட்டேயே அதிகம் சம்பாதிக்கிறவனை ஒரு மாதிரியாகவும் குறைவாக சம்பாதிக்கிற என்ன வேற மாதிரியாகவும் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்த மருமகள்கள் கிட்ட பாராபட்சம் காட்டுறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. நீ ஒன்றும் வருத்தப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும் என்றான். நானும் எதையும் பெருசுப்படுத்தாமல் பொறுத்து தாங்க போகிறேன். ஆனால் நானும் மனுஷிதானே, எனக்கும் கஷ்ட நஷ்டங்கள் ஆசாபாசங்கள்னு எல்லாமே இருக்கும்னு அவங்களுக்கு புரியறதே இல்லை. வீட்டில் இருக்கிற கிரைண்டர் மிக்சி ஃப்ரிட்ஜு மாதிரி என்னையும் ஒரு மிஷின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விடு, வெளியே வந்தோம் ஏன் அதை பற்றியே பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிற? அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். சரி வீட்டில் வேண்டாம், வெளியில் போகிறோமே அங்கேயே பேசிக்கலான்னு நினச்சேன். அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? உங்கள் சம்பளம் அதிகமாக போகுதா என்ன என்றாள். அது இல்லை ஜெயா, என்னோட படித்த நண்பர்களை சந்தித்தேன். அவங்க 3 பேர் சேர்ந்து புதுசாக ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தொடங்க போகிறாங்களாம். என்னையும் வர சொல்லி வற்புறுத்துறாங்க. இந்த வேலையிலேயே இருந்தால் என் வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் நடக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் செய்யறதுக்கு சம்மதம் சொல்லிடலான்னு இருக்கேன் என்றான். புது பிஸ்னஸ், அதுவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னால் நிறைய பணம் தேவைப்படும். இடம் பார்க்கணும், பொருட்கள் வாங்கணும். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கெங்கே போகிறது? அதான் எனக்கும் புரியலை. எப்படியும் 10 லட்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட தான் கேட்டு பார்க்கணும் என்றான். நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தாங்க இருந்தேன். நமக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. நாளைக்கு அவங்க படிப்பு எதிர்காலம்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சம்பாதிக்கிறது வாயுக்கும் வயிற்றுக்குமே போயிட்டா அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். அப்புறம் என் பொண்ணுங்களும் என்ன மாதிரியே ஏதோ ஒரு வீட்டில் போய் அடுப்படியில் கிடந்து கஷ்டப்படணும். என் பொண்ணுங்களை நான் அப்படி விட்டுட மாட்டேன். நான் சீக்கிரமாக பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் ஜெயா என்றான் அவன். சரி வா, பாப்பாவுக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஜெயாவிற்கு மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத நம்பிக்கை உண்டானது. எங்கே போகும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம். அன்று இரவு 10 மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்தார்கள். வீட்டிற்கு வந்ததும் தாத்தாவிடம் ஓடி வந்த குழந்தை, தாத்தா பீச்சில் நான் எவ்வளவு பெரிய வீடு கட்டினேன் தெரியுமா?
என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு ஓடினாள். வசந்தனும் அஞ்சலியும் அவர்கள் அறையில் இருந்தார்கள். ரங்கராஜன் பேத்தி சொல்வதை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்க தேவகி எதையும் கண்டுகொள்ளாமல் விரைப்பாக உட்கார்ந்திருந்தாள். அடுத்த 2 நாட்கள் கழித்து செந்தில்நாதன் நண்பர்களுடன் சேர்ந்து அவன் தொடங்கவிருக்கும் தொழிலை பற்றிய பேச்சை தன் அப்பா அம்மாவிடம் ஆரம்பித்தான். சொந்தமாக தொழில் செய்யறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. போட்ட பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்குள்ள பாதி வயசு ஓடிடும். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உங்கள் அப்பா காலத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு கனவோட ஒரு 20 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோம். புதுசாக ஒரு தொழிலில்லாத போட்டு அந்த பணம் திரும்ப கைக்கு வராமல் போயிட்டா என்ன செய்யறது என்றாள் அம்மா. அப்பா யோசித்து கொண்டிருந்தார். உடன் சேர்ந்திருக்கும் நண்பர்களை பற்றியும் அவர்கள் இதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் விசாரித்தார். பிறகு பார்க்கலாம், 2 நாட்கள் கழித்து தன் முடிவை சொல்லுவதாக கூறினார். தேவகிக்கு இதில் துளியும் இஷ்டமில்லை. ரங்கராஜன் தேவகியை சமாதானப்படுத்தினார். நம்ம கொடுக்குற இந்த பணம் ஒருவேளை நம்ம செந்திலுடைய தலையெழுத்தையே மாற்றினாலும் மாற்றிடும். அவன் ஆரம்பிக்கிற தொழிலில் பெரிய அளவில் ஜெயிச்சு வந்தால் அது நமக்குத்தானே பெருமை, சந்தோஷம் என்றார். ஆனால் தேவகி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதை. 1 ரூபா பணம் காசு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டாள். அன்று வீட்டில் பெரிய சண்டை நடந்தது. வசந்தனும் அஞ்சலியும் அமைதியாக இருந்துவிட்டனர். பணம் கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் கோபமடைந்த செந்தில்நாதன், இத்தனை நாள் என்னோட சம்பளத்தை உங்ககிட்ட தானே தந்தேன், அதை எனக்கு கொடுத்துடுங்க என்று கூச்சல் போட்டான். என்னடா பாகம் பிரிக்கிறியா, எல்லாம் இவளால் வந்தது என்று மகனை எதுவும் சொல்லாமல் மருமகளை திட்டி தீர்த்தாள் தேவகி. கடைசியில் அப்பா இருபுறமும் சமாதானம் செய்ய 3 லட்சம் ரூபாய் கைக்கு வந்தது. செந்தில்நாதன் கோபத்தில் வீட்டை விட்டு தனி குடித்தனம் போவதாக கூறினான். ஜெயந்தி தன் தந்தையை தேடிச் சென்றாள். ஜெயந்தியின் அப்பா தான் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை மருமகனின் கையில் கொடுத்தார். அதோடு அவர் வேலை பார்த்த பண்ணை முதலாளியின் வீடு ஒன்று காலியாக இருப்பதாகவும் அங்கு தங்கிக் கொள்ள அவரிடம் கேட்டு 1 வருட காலத்திற்கு அவர்கள் இருவருக்கும் இலவசமாக தங்கிக் கொள்ளவும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். வீடு சிறியதாக இருந்தாலும் இப்போதைக்கு வீட்டு பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனை முடிந்துவிட்டது. கையில் 4 லட்சம் பணம் இருக்கிறது. மீதி 6 லட்சத்திற்கு என்ன செய்வது? ஜெயந்தியின் கையில், காதில், மூக்கில் இருந்த தங்கத்தை விற்றதில் ரூபாய் 1 லட்சம் தேறியது. அதோடு செந்தில்நாதனின் நண்பர்கள் மூலமாக 1 லட்சம் ரூபாய் கடன் கிடைத்தது. இன்னும் 4 லட்சம் தான் வேண்டும். 4 லட்சம் தான் என்றாலுமே அது என்ன சிறிய தொகையா? கையை பிசைந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் செந்தில்நாதன். ஆனால் எப்படியாவது இந்த நிலையிலிருந்து வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறியே ஆக வேண்டும் என்ற வைராகியம் அவனிடம் நிறையவே இருந்தது. பேங்கில் லோனுக்காக முயற்சி செய்து பார்த்தான். சம்பளம் மிக குறைவு என்பதால் லோன் கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போனது. அப்போது எதிர்ச்சியாக வரும் வழியில் தன் தந்தையின் நண்பர் கேசவனை சந்தித்தான் செந்தில்நாதன். வீட்டில் ஏதோ எலக்ட்ரிக்கல் வேலை இருப்பதாக கூறினார். அதற்காக அவர் வீட்டிற்கு சென்றபோது தன் தொழில் விஷயத்தையும் அதற்காக 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் கூறினான் செந்தில்நாதன். அவரிடமும் பணத்தை கடன் கேட்டு பார்த்தான். நீங்க சும்மா கடனை கொடுக்க வேண்டாம், அந்த 4 லட்சத்துக்கு நான் வட்டி போட்டு கொடுத்துடுறேன் என்றான். சற்று யோசித்த கேசவன் தன் மகன் மருமகளிடம் பேசிவிட்டு 2 நாட்கள் கழித்து பதில் சொல்வதாக கூறினார். அதே போல 2 நாட்கள் கழித்து பணத்தை 1 ரூபாய் வட்டிக்கு தருவதாக கூறினார். சந்தோஷமாக பணத்தை பெற்றுக்கொண்ட செந்தில்நாதன் அவருக்கு நன்றி கூறினான். அவன் ஆசைப்பட்டது போலவே நண்பர்களுடன் சேர்ந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் ஆரம்பித்து விட்டான். ஆனால் தன்னுடைய பழைய தொழிலையும் விடவில்லை. எலக்ட்ரிக்கல் வேலைகளுக்காக அவன் வெளியே செல்லும்போது ஜெயந்தி கடைக்கு சென்று விடுவாள். சதாகாலமும் சமையலறையிலேயே முடங்கி இருந்தவளுக்கு இந்த மாற்றம் மனதிற்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் தந்தது. கடை இருந்த இடம் மக்கள் அதிகம் கூடும் இடம் என்பதாலும் பக்கத்தில் வேறு எதுவும் பெரிய கடை இல்லை என்பதாலும் வியாபாரம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே நடந்தது. இதனால் அவர்களின் வாழ்க்கை தரமும் முன்பை விட நன்றாகவே உயர்ந்தது. அஞ்சலிக்கு அரசாங்க பள்ளியில் டீச்சர் வேலை கிடைத்துவிட்டது.
தேவகிக்கு பெரிய சந்தோஷம்தான். சம்பளம் மாதம் 50,000 ரூபாய். வீட்டில் இருந்தவரை அஞ்சலிதான் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டாள். இப்போது திரும்பவும் அவள் வேலைக்கு சென்று விட்டால் வீட்டு வேலைகளை யார் பார்ப்பது என்ற கேள்வி வந்தது. அத்தை, எனக்கு போஸ்டிங் சென்னையில் இல்லை, காஞ்சிபுரத்தில் போட்டிருக்காங்க. அங்கேயே போய் தங்கி இருந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள் அஞ்சலி. என்னம்மா சொல்கிற? நீ அங்கேயே போய் தங்கிட்டா வசந்தா ஆஃபீஸ் போகணும், வீட்டு வேலைகள் இருக்கு, எப்படி என்றாள் தேவகி. அத்தை, அதுக்காக கவர்மெண்ட் வேலையை வேண்டான்னு சொல்லிட முடியுமா? இதுக்காக எத்தனை பேரும் தவம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? கொஞ்ச நாள் நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, அப்புறம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும், நான் இங்கேயே வந்துடுவேன் என்றாள். இத்தனை நாள் ஜெயந்தி மருமகளாக வந்ததிலிருந்து தேவகிக்கு வீட்டை பற்றிய கவலையே இல்லை. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு ஜெயந்தியே செய்து விடுவாள். ஜெயந்தி வீட்டை விட்டு சென்ற பிறகு அஞ்சலி தெரியாததை கேட்டு கேட்டு ஓரளவிற்கு வீட்டு வேலைகளை கற்றுக்கொண்டிருந்தாள். இப்போது அவளும் இல்லை என்றால் தேவகிக்கு கஷ்டம்தான். இப்போது தேவகியால் எதுவும் பேச முடியவில்லை. இந்த விஷயத்தை பற்றி ரங்கராஜனிடம் கூறிய போது அவரோ மருமகளுக்கு ஆதரவாகத்தான் பேசினார். அரசாங்கத்தில் எந்த ஊருக்கு போக சொல்கிறாங்களோ அங்கே தான் போயாகணும், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. செந்தில்நாதனும் ஜெயந்தியும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா உனக்கு இத்தனை தொந்தரவு இருந்திருக்காது என்றார். அவனோட பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தனி கொடுத்தனமெல்லாம் போயிட்டான். கொஞ்ச நாள் தனியாக இருந்து பார்த்தாங்கன்னா அவன் சம்பாதிக்கிற பணத்தில் வீட்டு வாடகை கொடுத்து மளிகை ஜாமான் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்துன்னு வாங்கி பார்த்தான்னா அப்போ தெரியும் கஷ்டம் என்னன்னு. அப்போது அவனும் அவன் பொண்டாட்டியும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி என் காலில் வந்து விழுவாங்க. பாருங்க, இது ஒரு நாள் நடக்கும் என்றாள் தேவகி. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவங்க நல்லா தான் இருக்காங்க என்றார் ரங்கராஜன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் செந்தில பார்த்தீங்களா? இல்லை, நான் என் நண்பன் மூலமாக கேள்விப்பட்டேன். அவன் தொடங்கின கடை நல்லபடியாக நடக்குதான், வியாபாரமும் நல்லா இருக்குது, நல்ல லாபம்னு சொன்னான். அதோட நம்ம மருமகளும் கடைக்கு போய் வரவு செலவு எல்லாம் பார்த்துக்கிறாளாம் என்றார். இது தேவகிக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அடுத்த 10 நாட்களில் அஞ்சலி காஞ்சிபுரத்திற்கு சென்று வேலையில் சேர்ந்துவிட வீட்டின் பொறுப்பு மொத்தமும் தேவகியின் தலையில் விழுந்தது. காலை 6 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு மகனுக்கும் கணவருக்கும் டீ போட்டு அவர்களை எழுப்பிவிட்டு பின் காலை உணவை தயாரித்து பிறகு வசந்தனுக்கு மதிய உணவை கட்டி கொடுத்து உடல் அலுப்பாகி போனது. இந்த வேலைகள் அனைத்தும் வயது இருக்கும்போது பெரிதாக தெரியவில்லை. உடல் தளர்ந்து போன காலத்தில் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. அதோடு பழக்கம் வேறு விட்டு போயிருந்தது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அஞ்சலி வீட்டுக்கு வந்தாலும் அவள் எந்த வேலையுமே செய்வது கிடையாது. ஒரு நாள் புகுந்த வீட்டிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்த வீட்டிற்கும் சென்று விடுவாள். தேவகிக்கு உடல் அலுப்போடு காய்ச்சல் வேறு வந்துவிட 1 வாரம் படுத்து விட்டாள். ரங்கராஜன் மார்க்கெட்டிற்கு சென்று காய்கறிகள் வாங்கி வந்து தனக்கு தெரிந்த சமையலை செய்தார். அவருக்கும் அது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் வாக்கிங் சென்றிருந்த போது ஜெயந்தியை பார்த்த ரங்கராஜன் நடந்த விஷயங்களை பற்றி அவளிடம் கூறினார். மாமா, அத்தைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன், நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் என்றாள். அவள் கூறியது போலவே ஒரு பெரிய கேரியரில் எல்லோருக்கும் சேர்த்து சமைத்து எடுத்து வந்து கொடுத்து சென்றாள். நீ பெத்த பசங்க கிட்டையே நீ பாராபட்சம் பார்த்த, இப்போ பாரு, நம்ம மருமக நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் செஞ்சுட்டு போறா. நம்ம பசங்க 2 பேருமே குழந்தைகளாக இருக்கும்போது நீ அவங்க 2 பேருக்கும் ஒரே கிணத்துல சோறு போட்டு ஊட்டி விடுவ. சின்னவன் பிறந்ததுக்கு அப்புறமா சின்னவனையே தூக்கி வச்சுக்கிட்டா பெரியவன் மனசு ஏங்கி போயிடுவான்னு சொல்லி அவனையும் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்குவ. அப்படி இருந்த நீ அவங்க பெருசாக வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பித்ததும் எப்படி மாறி போயிட்ட தேவகி? அதுலேயும் மருமகள்கள் வந்த பிறகு இன்னும் அதிக பாராபட்சம் காட்ட ஆரம்பிச்சிட்ட. இது உனக்கு எப்போ புரிய போகுதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டதுண்டு என்றார் ரங்கராஜன். தேவகிக்கு தான் செய்த தவறு என்ன என்பது இப்போது புரிந்தது. தப்பு தாங்க நான் செஞ்சது. 2 மகன்கள் கிட்டையும் பேதத்தையும் மருமகள்கள் கிட்ட ஓர வஞ்சனையாகவும் நடந்துக்கிட்டேன். செந்தில் என்னை மன்னிச்சு திரும்பவும் நம்மளோட ஒன்றா சேர்ந்து இருக்க சம்மதிப்பானாங்க.
என்று கண்ணீர் சிந்தினாள் தேவகி. எனக்கு தெரியுங்க, அவன் என்னை மன்னிக்க மாட்டான். நாம தான் அவன் கேட்ட பணத்தை கொடுத்து உதவாம அவனை நிற்கதியாக விட்டுட்டோமே என்று வருந்தினாள். தேவகிக்கு உடல்நிலை சரியானதும் ஜெயந்தி உணவு கொண்டு வருவது நின்று போனது. தேவகி தன் தவறை நினைத்து வருந்தி வருந்தி மனம் சோர்ந்து இளைத்து போனாள். ஒரு நாள் மகனை பார்க்க வேண்டும் என்று கூறியதால் ரங்கராஜன் அவளை கடைக்கு எதிரில் இருந்த உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார். தூரத்தில் இருந்து மகனையும் மருமகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டாள் தேவகி. அடுத்த 6 மாதத்தில் கடை நன்றாக பிரபலமடைய வசந்தனை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தான் செந்தில்நாதன். அன்று ஒரு நாள் அதிகாலை நேரம் வசந்தன் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருக்க தேவகி சமையலறையில் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க ரங்கராஜன் டீ குடித்து கொண்டிருந்தார். வீட்டின் கதவு தட்டப்பட்டது. ரங்கராஜன் தான் கதவை திறந்தார். வந்திருந்தது செந்தில்நாதன். இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷம் தாழ முடியாமல் ரங்கராஜன், தேவகி, வசந்தா, இங்கே வாங்க வாங்க, நம்ம செந்தில் வந்திருக்கான் என்று சத்தம் போடனே அவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். தேவகிக்கு நம்ப முடியவில்லை. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க என்று செந்தில்நாதன் அப்பாவை கண்ணீர் மல்க கட்டி அணைத்து கொண்டான். தேவகையும் வசந்தனும் புரியாமல் விழிக்க, கேசவன் அங்கிள் இப்பதான் உண்மையை சொன்னாரு. அவரு எனக்கு கடன் கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுக்க போன போது அந்த பணத்தை நான் கொடுக்கல, உன்னோட அப்பா ரங்கராஜன் கொடுத்ததுன்னு சொன்னாரு. வட்டி இல்லாமல் கொடுத்தா உனக்கு சந்தேகம் வந்துடும்னு சொல்லி குறைவான வட்டியில் நான் உனக்கு உதவி செய்கிற மாதிரி கொடுக்க சொன்னாரு. நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்றான். உடனே தேவகியும் ஓடி வந்து மகனை அணைத்து கொண்டு, என்னை மன்னிச்சிடுடா செந்தில், நான் தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன், புத்தி கெட்டவா, இந்த அம்மாவை மன்னிப்பியா என்று கேட்க பிரிந்த குடும்பம் திரும்பவும் ஒன்று சேர்ந்தது. 2 மருமகளும் பிஸியாகிவிட வீட்டு வேலைக்கும் சமையலுக்கும் ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி வீட்டு நிர்வாகத்தை தேவகி பார்த்து கொண்டாள். முன்பு இருந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அந்த குடும்பம் சந்தோஷத்தில் திளைத்தது.